அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினம் ஒரு ஈமான் சம்பந்தமான விஷயங்களின்படி அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்வதில் அடுத்த அக்கீதாவாக வலா யக்கூனு இல்லாமா யுரீத், அவன் நாடிய விஷயத்தை தவிர வேறு ஒன்றும் நடக்காது. இதனுடைய விளக்கமாக நம்பவர்களுக்கு கூற வருவது என்னவென்றால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த அக்கீதாவுக்கு சாட்சிகரமாக தன் அருள்முறையாம் குர்ஆனிலே சூரத்துல் ஹூதிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாரை பற்றி உரையாற்றுவதை அழகான வரிகளில் பதிவு செய்கின்றான். ஒலா யன்ஃபஉக்கும், உங்களுக்கு பயனளிக்காது. எது பயனளிக்காது என்றால், நுசஹி, என்னுடைய நசீகத் என்பது பயனளிக்காது. இன் அரத்து அன் அன்சஹலக்கும், உங்களுக்கு நான் நசீகத் செய்ய நாடி நான் நசீகத் செய்தாலும் அது உங்களுக்கு பயனளிக்காது. எப்போது என்றால், இன் கானல்லாஹு, நிச்சயமாக அல்லாஹ், யுரீது ஐயுகுவியக்கும், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களை வழிகெடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால், நான் என்னதான் உங்களுக்கு நசீகத் செய்ய நாடினாலும் அந்த நசீகத் என்பது உங்களுக்கு பயனளிக்காது என்று நூஹ் நபி அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாரை பற்றி கூறுகிறார்கள். மற்றொரு ஆயத்தான சூரத்துல் அஹ்ஸாபிலே அழகிய முறையில் பதிவு செய்கிறான். குல் மந்தல்லதி, நபியே நீங்கள் கூறுங்கள், மந்தல்லதி யாசீமுக்கும், உங்களை பாதுகாப்பவர் யார், மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து உங்களை பாதுகாப்பவர் யார் என்று நபியே நீங்கள் கூறுங்கள். எந்த விஷயத்தில் என்றால், இன் அராதபிக்கும், அவன் நாடிவிட்டால், சூஅன், உங்களுக்கு தீங்கையோ, அவ் இன் அராதபிக்கும் ரஹ்மத்தன், அவன் உங்களுக்கு ரஹ்மத்தையோ அதாவது கருணையோ தீங்கையோ அவன் உங்களுக்கு நாடிவிட்டால் உங்களை அவனிடமிருந்து பாதுகாப்பவர் யார் என்று நபியே நீங்கள் கூறுங்கள் என்று கூறிவிட்டு விஷயமாக ஒலாய ஜீதூனலகும், அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள், மின் தூனில்லாஹ், அல்லாஹுவை தவிர அவர்கள் வேறு யாரையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த விஷயத்தில் தெரியுமா? வலிய ஒலா நசீர், பாதுகாப்பாளனாகவும் உதவி செய்பவனாகவும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர அவர்கள் வேறு யாரையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன் குர்ஆனிலே சூரத்துல் அஹ்ஸாபில் அழகான முறையில் கூறுகிறான். இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது என்னவென்றால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கு நலவை நாடினாலோ தீங்கை நாடினாலோ அல்லது ஒருவனை வழிகெடுக்க வேண்டும் என்று நாடினாலோ இல்லை என்றால் ஹிதாயத்து பெற வேண்டும் என்று நாடினாலோ எந்த ஒரு மனிதர் நினைத்தாலும் எந்த ஒரு வஸ்து நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதற்கு ஆதாரணமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அழகிய முறையில் கூறிவிட்டான். எனவே இந்த அக்கீதாவின் படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.